வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் இந்தியன் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம காக்ரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கிரன்ச்சியான, ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் இது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு ஓமம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் 1 டீஸ்பூன். அதை நம்ம கையில், அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடைய ஸ்மெல் ஃபுல்லாக பரவும். அப்புறம் ஆயில் எடுத்துக்கிறோம். குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையாலேயே பிசைஞ்சு விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையாலேயே பிசைஞ்சு விட்டிங்கன்னா இதோடைய மசாலா எல்லாமே நம்ம கோதுமை மாவில் நல்லா போய் சேரும். கூடவே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காம பதமாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஜென்டிலாகவே இதை நம்ம பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இதையும் நம்ம பிசைஞ்சு மாவு பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மாவு காயாதபடி எல்லா பக்கமும் அதை தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் க்ளோஸ் ஆகி அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டை வேண்டாம், சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இதையும் நம்ம திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி மாவுக்கு ஒரு லெவலோடு நம்ம நிறுத்திடுவோம். இது நல்லா தின்னா, அதாவது நல்லா மெலிசா, எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா திரட்டிட்டு ஒரு டப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த டப்பா ஷார்ப் எட்ஜாக பார்த்து அது மேலே வச்சுட்டு ஷேப்புக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சூடான தவாவில் நம்ம திரட்டி வச்சுருக்கிற காக்ரா இருக்கு இல்லைங்களா, அது மேலே போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஒரு மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேம், அதுலேயே நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல்லுமே நம்ம அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடில் சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நெக்ஸ்ட் சைட் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு துணி வச்சு அது இதை மாதிரி மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ அது நல்லா ஹீட்டில் அந்த தவாலேயே ஹீட்டில் இன்னும் நல்லா குக் ஆகும். மெதுவாக அதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காம சும்மா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் இது ஆகும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வருது பார்த்தீங்களா. ஸோ இதை வெயிட் பண்ணி இதே மாதிரி நம்ம ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்ரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் 1/2 hour இருந்தால் போதும், இந்த ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்ப ஆயில் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.